நான் வந்து இவ்வளோ வேலை செஞ்சு எல்லாமே பண்ணி நான் 4.5% எடுக்கிறதுக்கு அங்கே ஜஸ்ட்டு பாண்டில் போட்டு நான் பாட்டு ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இங்கே இருக்கிற பணத்தை எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் மறுபடியும் எஃப்ஐஐஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எதுக்கு இதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. வெஜிடபிள்ஸு, கன்சியூமபிள், சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன், மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான். ஆனால் அதுதான் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெட்ரோல் டீசலில் விலை ஏறினாலும் இட் இன்டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் இந்த ப்ரைஸையும் அதை அஃபெக்ட் பண்ணும். இப்போ இந்த வார் வந்து இன்னும் ஒரு 45 days அப்படியே கடந்து போச்சு அப்படின்னா நம்மளோட எக்கனாமி எந்த நிலைமைக்கு? எக்கனாமி வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோசமாக தான் இருந்துச்சு, இப்போவும் மோசமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் எதுவும் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி மோசமாக இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் மோசமாக இருக்குது. ஒரே நாளில் முடிச்சிடலாம் வார அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இப்போ அதிகமாக இப்போ பால்ட்டி அடிக்கிறார். நான் 5 நாள் டைம் தரேன் அப்படிங்கிறாரு. ஈரான் வந்து நீ என் கூட பேசவே இல்லையே, நீ எப்படி எனக்கு டைம் தரலாம் அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஆள் தான் சண்டை போட சொன்னாங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பல்ட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வார் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும். இந்த வார் முடிவுக்கு வந்தால் இப்போது 20 ரூபா இட்லி 40 ரூபா ஆகிப்போச்சு. அதே 40 ரூபா தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். வாரம் முடிஞ்சிச்சு, எல்பிஜி எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க இட்லி விலையை 40 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ யாருமே குறைக்க போகிறது இல்லை. ஏறினது தான். இனிமேல் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ அடுத்து வார் முடிஞ்சதும் இதை சாக்காக வச்சு கவர்மெண்ட் வந்து எல்பிஜி கமர்ஷியல் சிலிண்டர்ஸோட விலையை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை சாக்கா வச்சு மறுபடியும் இன்னொரு விலையேற்றம் நடக்கும். அதே மாதிரி நார்மல் எல்பிஜி நாமெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கும் விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சதும் ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, இப்போ ஒரு 5 days-ஆ வந்து வாரை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த வீக் மார்க்கெட் அப்டேட் என்ன சார்? இது பவுன்ஸ் பேக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 நாள் தான் மார்க்கெட் அப் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகைன் இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து அப்பு டவுனு தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஸ்பைக் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா அது வார் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்பைக் வரும். கோவிட்ல ஒரு டவுன்வர்ட் ஸ்பைக் இருந்த மாதிரி இதில் ஒரு பெரிய அப்வர்ட் ஸ்பைக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டாக அப்வர்ட் ஸ்பைக் எப்போ வந்ததுன்னா கார்பரேட் டேக்ஸ் குறைச்சாங்க இல்லையா, அது மாதிரி இந்த வார் நின்னதும் அந்த மாதிரி ஒரு அப்வர்ட் ஸ்பைக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1000 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் ஏறும். ஓகே, இப்போ 26,000 இருந்துச்சு, இப்போ 23,000 நிஃப்டி வந்து வந்துருச்சு. ஒரு 3,000 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ பவுன்ஸ் பேக் ஆகும்போது 1,000 தான் ஏறுமா, இல்லை அதுக்கு மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதுக்கு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸ்சேஞ்ச் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறத பொறுத்து டிஏஎஸ் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரீட்டைல் மார்க்கெட் அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மக்கள்கிட்ட பணம் இல்லை. அதனால் அப்போடும் கொஞ்சம் லிமிட்டட் 1000 to 1500 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே தாங்காது மார்க்கெட். இப்போ வரைக்கும் எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிட்டு தான் இருக்காங்க. டாலர் ஒரு பக்கம் மறுபடியும் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்கு. ஸோ கோல்டோட பிரைஸுமே இதனால குறையுது. ஸோ இந்த கரன்சி ஃபிளக்சுவேஷன்ஸ்னால எஃப்ஐஐஸ் மறுபடியும் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. டாலருக்கு அகெயின்ஸ்டா இந்தியன் ருபீஸ் ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் அவங்க இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளார வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்படி ஸ்ட்ராங் ஆக வாய்ப்பு இல்லை, இது வந்து எக்கனாமிக்கல் ஃபேக்டர், இது ஸ்ட்ராங் ஆகாது அப்படின்னாலும் நாம வந்து அவங்களுக்கு உண்டான டேக்ஸை குறைக்கணும். எஸ்டிடி, அப்புறம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு அதெல்லாம் நமக்கு குறைக்கணும். அப்படி குறைச்சாதான் அவங்க அங்கேருந்து பணத்தை எடுத்துட்டு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதை மறுபடியும் டாலராக மாற்றி வெளியே எடுத்துட்டு போகிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். நாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி அவங்க நெட்டு 4.5% தான் அவங்களுக்கு லாபமே வருது. இந்தியாவில் போட்டு இங்கேருந்து அவங்க கரன்சி கன்வர்ஷன், டேக்ஸு, சார்ஜஸ்ஸு எல்லாம் போக எடுத்துகிட்டு போகிறதுக்கு 4.5% தான் வருது. அதுக்கு பதில் அங்கே இருக்கிற ட்ரெஷரி பாண்டில் அவங்க போட்டாங்கனாலே, நார்மல் பாண்ட்ஸில் அவங்க போட்டாங்கனாலே 4.5%க்கு மேலே அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதுதான் அவங்க யோசிக்கிறாங்க. இப்போது நான் வந்து இவ்வளோ வேலை செஞ்சு எல்லாமே பண்ணி
நான் 4.5% எடுக்கிறதுக்கு அங்கே ஜஸ்ட் பாண்டில் போட்டு நான் பாட்டு ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இங்கே இருக்கிற பணத்தை எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் மறுபடியும் எஃப்ஐஐஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எஃப்ஐஎஸ் தான் இத்தனை நாளாக லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணாங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு. இப்போ அவங்க அதிகமாக திரும்ப வராததுனால மார்க்கெட்டில் இருக்க லிக்விடிட்டி குறையும். டிஏஎஸால் ஒரு லெவலுக்கு மேலே சப்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்க்கு எல்லாமே லாஸஸ் தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எஃப்ஐஎஸை உள்ளார இன்வைட் பண்ணுறதுக்கு டேக்ஸை குறைக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஓகே. இப்போ நம்ம டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. ஸோ யூஎஸ் ஃபெட் ரேட் கட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? யுஎஸ் ஃபெட் ரேட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஜெரோம் பவல் போயிட்டு இப்போ அடுத்து ட்ரம்ப்போட ஆளு தான் ஃபெட் சேர்மனாக வரப்போறாரு. ட்ரம்ப் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ரேட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்படி குறைச்சா பிஸ்னஸுக்கு தர்ற லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், கம்பெனிஸ்க்கு கம்மி விலையில் ஃபண்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கோ இல்லை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஓகே. இந்த மாதிரி கிரைசிஸ் டைமில் இண்டிவிஜுவல் கேஷ் ஹோல்டிங்ஸ் அதிகமாக வச்சிருக்கோமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணலாமா சார்? இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போக வேண்டாம். இப்போ அடுத்து வர்ற காலங்களில் இந்தியாவிலையும் வட்டி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இன்ஃப்ளேஷன் தலைவிரிச்சு ஆடினாலும் கவர்மெண்ட்டில் ஒரு நம்பர் சொல்கிறாங்க. அந்த நம்பரை நாம் லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். அதில் வந்து ஃபியூவல் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வெயிட்டேஜ், மற்றது எல்லாமே கம்மி வெயிட்டேஜ் தான். அதனால தான் இன்ஃப்ளேஷன் ஃபியூவல் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப வருஷமாக இன்க்ரீஸ் ஆகாதனால இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அப்படி இல்லாமல் இன்ஃப்ளேஷன் கால்குலேஷன் மெத்தடாலஜியை மாற்றணும். அதில் என்னென்ன பொருள் சேருது, என்னென்ன பொருள் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க எடுத்துகிட்டு போகணும். ஒரு ப்ரைஸ் வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரைஸை வந்து இன்ஃப்ளேஷன் கால்குலேஷனில் நீங்கள் வச்சிருக்கிறதே வேஸ்ட். 10 வருஷமாக பெட்ரோல் விலை ஏறலை, 7 வருஷமாக ஏறலை, அதை எதுக்கு இதில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. வெஜிடபிள்ஸு, கன்சியூமபிள், சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன், மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இதெல்லாமே ரொம்ப சின்ன பர்சன்டேஜ் தான். ஆனால் அதுதான் மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெட்ரோல் டீசலில் விலை ஏறினாலும் இட் இன்டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் இந்த ப்ரைஸையும் அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால் கவர்மெண்ட் வந்து அந்த கால்குலேஷன் மெத்தடாலஜியை மாற்றாத வரைக்கும் இன்ஃப்ளேஷன் என்னதான் அதிகமாக இருந்தாலும் நானும் நீங்களும் நார்மலாக லைஃப்பில் பார்க்குற இன்ஃப்ளேஷன் 20%, 30% அதிகமாக இருக்குது. இவங்க வந்து 0.5%ன்னு சொல்கிறாங்க இன்ஃப்ளேஷன். கணக்கே ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் கவர்மெண்ட் வந்து உண்மையாக நேர்மையாக ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டை சொல்லாத வரைக்கும் ரிசர்வ் பேங்கால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் கால்குலேஷன் பண்ணுற ரேட்டை பேஸாக வச்சு தான் ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷன் கால்குலேஷன் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணுறாங்க. இந்த கால்குலேஷனே சரியில்லை. இதுக்கப்புறம் இந்த சரியில்லாத கால்குலேஷனை பேஸ் பண்ணி ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் டிசிஷன் எதுவுமே இல்லை. இப்போ கிரைசிஸ் டைம்ல வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸோ இல்லை இன்வெஸ்டர்ஸோ எப்பவுமே அந்த டிஃபென்சிவ் செக்டார் இந்த வார் கண்டிஷனால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸோ இன்வெஸ்டர்ஸோ எந்த மாதிரி செக்டார் இல்லை ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்? இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போதைக்கு டிஃபென்ஸ் பக்கம் போக வேண்டாம், பிஎஸ்யூஸ் ஃபோக்கஸ் பண்ணலாம், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். அப்புறம் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பேங்கிங் ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டரும் இப்போ ஃபாலோ ஆயிருக்குல்ல சார்? அது ஓகே. அது வந்து எந்த காலத்துலையும் நமக்கு பேங்கிங் அவசியம். இஃப் த பேங்கிங் ஸ்டாப்ஸ் தி என்டையர் கண்ட்ரி ஸ்டாப்ஸ். எஃப்எம்சிஜி ஸ்டாப்ஸ் தி என்டையர் கண்ட்ரி ஸ்டாப்ஸ். ஃபார்மா ஸ்டாப்ஸ் தி என்டையர் கண்ட்ரி ஸ்டாப்ஸ். ஸோ அதனால் இது மூணுமே நான் சீசனல். அரவுண்ட் த இயர் உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த 4 செக்டார்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், ஃபார்மா, எஃப்எம்சிஜி, பேங்கிங். இப்போ இந்த வார் வந்து இன்னுமே ஒரு 45 டேஸ் அப்படியே கடந்து போச்சு அப்படின்னா நம்மளோட எக்கனாமி எந்த நிலைமைக்கு வரும்? எக்கனாமி வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோசமாக தான் இருந்துச்சு, இப்போவும் மோசமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் எதுவும் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி மோசமாக இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் மோசமாக இருக்குது. எக்கானமியில் இப்போது எது அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா பெட்ரோல், டீசல், அதாவது எல்பிஜி, இது மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்ஸ்க்கு நாம் ஏற்படுத்தின ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் குறையும். அவங்க ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சா கவர்மெண்ட்டுக்கு வர்ற டேக்ஸ் ரெவன்யூ குறையும், ஜிஎஸ்டி ரெவன்யூ அண்ட் இன்கம் டேக்ஸ் ரெவன்யூ அது குறையும். அது குறைஞ்சதுன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து வைடன் ஆகும். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம் அது வைடன் ஆச்சுன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய கடன் வாங்க வேண்டியது இருக்கும். இதில் தான் உங்களுக்கு எக்கானமி அஃபெக்ட் ஆகுமே
தவிர மற்றபடி ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் இப்பயும் மோசமா இருக்கு. இந்த வார் யாருக்கு சாதகமா முடிஞ்சா இந்தியன் எக்கானமிக்கு நல்லது நடக்கும்? வார் முடிஞ்சாலே நல்லதுதான். ஸோ அதனால யாருக்கு சாதகம்னு இல்லை. நமக்கு அதாவது யாருக்கு சாதகமா முடியறதுங்கிறது அமெரிக்கன் எக்கனாமி தான் அஃபெக்ட் பண்ணும். நம்ம எக்கனாமிக்கு அது பட் வாய்ப்பே இல்லை. க்ரூட் ஆயில் பிரைஸ்னால நம்ம எல்லாரோட எக்கனாமி இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையும் சார் அதிகம். எல்லாமே பாதிச்சிருக்கு. பட் இப்போ வார் நின்றுடுச்சு அப்படின்னு சொன்னா யுஎஸ் அதுல நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கான அமௌண்ட் அதுல குறையும். அவங்க ஸ்பெண்டிங் $1 பில்லியன் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்போ அந்த செலவு குறைஞ்சதுன்னா அவங்க எக்கானமிக்கு நல்லது தானே. ஸோ இந்த வாரனால பாதிக்கப்பட போறதும் யுஎஸ் தான். இதுல பலனடைய போறதும் யுஎஸ் தான். பலனடைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி திஸ் வார் இஸ் டிசாஸ்டர். இது அமெரிக்காவோட ஃபெயிலியர். அது வியட்நாம் போர் மாதிரி இதுவும் ஒரு ஃபெயிலியர் தான். தே தாட் ஒரே நாளில் முடிச்சிடலாம் வார அப்படின்னு நினைச்சாங்க. பட் அவங்களுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இப்போ அதிகமாக இப்போ பால்ட்டி அடிக்கிறாரு. நான் 5 நாள் டைம் தரேன் அப்படிங்கிறாரு. ஈரான் வந்து நீ என் கூட பேசவே இல்லையே, நீ எப்படி எனக்கு டைம் தரலாம் அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஆள் தான் சண்டை போட சொன்னாங்கிறாரு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பல்ட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வார் கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வரும். இந்த வார் முடிவுக்கு வந்தால் நமக்கூட சப்ளை செயின் ஸ்டெபிளைஸ் ஆகும். கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆக தொடங்கினா நமக்கு டேக்ஸ் ரெவென்யூ வரும். ஆல்ரெடி விலை ஏற்றியாச்சு. எல்லாருமே அவங்கவுங்க ஃபுட் ப்ரைஸஸை ஏற்றிட்டாங்க. என்றைக்குமே ஏற்றின விலையை கார்பரேட்டு குறைக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் வார் நின்றுச்சுன்னா ஏறின விலையினால கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ரெவென்யூ அதிகமாகும். அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுமக்களுக்கு எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே தான் இப்பவும் இருக்கிறீங்க. இப்போ விலைவாசலாம் ஏறி தானே சார்? ஆமாம். பொதுமக்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸாக எதுவுமே நடக்காதுங்கிறேன். ஆல்ரெடி நெகட்டிவ் சேஞ்சஸ் தான் நடந்துகிட்டு இருக்கு. இட் வில் கண்டினியூ. இப்போ 20 ரூபா இட்லி 40 ரூபா ஆகிப்போச்சு. அதே 40 ரூபா தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். வாரம் முடிஞ்சிச்சு, எல்பிஜி எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க இட்லி விலையை 40 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ யாருமே குறைக்க போறது இல்லை. ஏறினது தான். இனிமேல் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ அடுத்து வாரு முடிஞ்சதும் இதை சாக்கா வச்சு கவர்மெண்ட் வந்து எல்பிஜி கமர்ஷியல் சிலிண்டர்ஸோட விலையை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை சாக்கா வச்சு மறுபடியும் இன்னொரு விலையேற்றம் நடக்கும். அதே மாதிரி நார்மல் எல்பிஜி நாமெல்லாம் வாங்குறோம் இல்லையா, அதுக்கும் விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதும் கண்டிப்பாக பெட்ரோல் விலை ஏறும். பிரேஸ் ஃபார் இம்பாக்ட். இப்போ வந்து 2 கண்ட்ரியுமே அவங்களோட நெகோசியேஷன்ஸை வந்து ஏத்துக்கிற மாதிரியே வந்து தெரியல. ஸோ வார் வந்து இன்னுமே கொஞ்ச நாள் வந்து நீடிக்க தான் போகுது. நீங்க சொன்ன மாதிரி விலைவாசி வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. மக்கள் இதுல இருந்து எப்படி சார் மீண்டு வர்றது? நெகோசியேஷன்ஸே நடக்கல. 2 பேருமே சண்டை போட்டு தான் இருக்காங்க. அவரு யூஎஸ்ல அவரோட ஃபெயிலியரை மறைக்கிறதுக்கு நான் வந்து பேசினேங்கிறாரு. ஈரான்லேருந்து நீ பேசவே இல்லையா என் கூட அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அதனால மக்களுக்குன்னு இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இத்தனால எல்பிஜி வந்து நமக்கு ஷார்ட்டேஜோ இல்லை நமக்கு கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பேனிக் வாஸ் தேர். அந்த பேனிக் இருக்காது. பெட்ரோல் டீசல் மறுபடியும் ஸ்டாண்டர்டைஸ் ஆகும். ஸோ அந்த பேனிக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பேனிக்கு தான் குறையுமே தவிர மற்றபடி மக்களுக்கு ஏறின விலை இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதே விலையை தான் வி வில் பி பேயிங். மறுபடியும் கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் எல்லாம் விலை ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் அதை பேஸ் பண்ணி மறுபடியும் ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக இன்வெஸ்டார்ஸுக்கு இந்த வார் நின்றுச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நாள் 2 நாள் இந்த ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் தெரிஞ்சதுன்னா அதில் பணத்தை போட்டவங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தான் மக்களுக்கான லாபம். ஓகே. இப்போ இந்த வார் முடிவுக்கு வந்தாதான் இந்தியன் எக்கானமி வந்து எல்லா எக்கானமியுமே ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வார் வந்து முடிகிற நிலைமையுமே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இன்கேஸ் இந்த முடிஞ்சாலும் அந்த இம்பாக்ட்லேருந்து வெளியே வரதுக்கு இவ்வளோ நாட்கள் ஆகிடும். பெரிய அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி ரிசல்ட்டே எதுவுமே கிடைக்க போறது இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்ல மறுபடியும் எதை நம்பி வந்து இந்த வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றது? வார் நின்றுச்சுன்னா எந்த கண்ட்ரியோட எக்கானமியும் ஸ்ட்ராங் ஆகாது. ஓகேவா? அதுக்கு வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜில் இருந்துச்சோ அதில் தான் கண்டினியூ ஆகும். நம்ம நாட்டு எக்கானமி சரி, மற்ற எக்கானமி சரி. வார பேஸ் பண்ணி எக்கானமி வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் தான். எக்கானமி நல்லா இருக்கு, ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொன்னா தேர் ஹேஸ் டு பி எ லாங் டேர்ம் வியூ. ஒரு லாங் டேர்ம் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவை வந்து செயல்படுத்தணும். இதெல்லாம் நடந்தாதான் எக்கானமி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர வார் நின்றுடுச்சுன்னா எக்கானமி ஸ்ட்ராங் ஆகுங்கிறது கிடையாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் வில் பி ஃப்ளாட். அதனால மார்க்கெட்டில் காசை போடுறத விட
ஆர்பிஐ வந்து வட்டியை குறைக்கிறதுக்கு முன்னாடி என்சிடிலேயோ இல்லை பாண்டுலேயோ இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயோ எதில் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இன்கம் ரெகுலர் இன்கம் வந்துகிட்டு இருக்கோ அதில் போகிறது ரொம்பவே நல்லது. வேற எதுவும் பணம் அதிகமாக வச்சிருக்கிறவங்க கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுக்கு போகலாம். அப்புறம் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, பிஎம்எஸ் அந்த மாதிரி போகலாம். 25 லட்சம் 50 லட்சத்துக்கு மேலே வச்சிருக்கிறவங்க நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த மாதிரி பாண்டோ இல்லை இதுவோ யூ கேன் கண்டினியூ. பாண்டு வந்து 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி வாங்க முடியாதவங்களுக்கு தே கேன் கோ ஃபார் டெட் ஃபண்ட்ஸ். பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். 500லேருந்து யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். யூ வில் ஸ்டில் earn the returns. மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே